உப்புமாவே பிடிக்காது. அதில் இந்த கோதுமை ரவை உப்புமானா சொல்லவே வேண்டாம், சுத்தமாக பிடிக்காது. பிரியாணி பிடிக்கும், ஆனால் வந்து உப்புமா பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உப்புமா செய்கிற கோதுமை ரவையிலேயே பிரியாணி செஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கல்ல, அதை தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கோதுமை ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடான அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க, பிள்ளை பிறந்த அப்புறம் நானே பார்த்துக்குவேன், நீ நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிம்பாங்க. குழந்தை பிறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு விடிய விடிய குழந்தை அழுதுட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரே ரூமில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அது கேட்காத மாதிரி தூங்குவாங்க. அதை பார்க்கும்போது தான் லைட்டாக கடுப்பாகும். ஆனால் ஓகே தான், அவங்க பகலில் ஒர்க்கு போயிட்டு வராங்க. நம்மளும் தானே பகல் ஃபுல்லாக குழந்தைய பார்த்து நைட்டும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் கூடால தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக புதினா, மல்லிக்கீரை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இது கூடால வீட்டிலையே ரெடி பண்ணின கரம் மசாலா இருந்துச்சு, அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு உள்ளதாங்க ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா இதில் வந்துட்டு சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியிருப்போம்ல, அதை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ மத்தியானம் வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறோம், நைட்டு வந்துட்டு நம்மளுக்கு திரும்பவும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு போராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த கிரேவியை எடுத்துகிட்டு அதுக்கு கூடால வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ரவையுமே சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை வறுத்து நல்லா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு 1 கப் ரவைக்கு வந்துட்டு நான் 2 கப் தண்ணி சேர்க்குறேங்க. இது கூடால நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கிரேவி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால தண்ணி வந்து 2 கப் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2லேருந்து 2.5 கப் வரைக்குமே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடால உப்பு கூட நம்மளுக்கு சேர்க்க வேண்டியது வராது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்த அப்புறமா இதுக்கு மேலே வந்துட்டு கொத்தமல்லி, புதினா 2 வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிருங்க. நம்ம ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தாங்க இருக்கும். நல்லா பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு உதிரி உதிரியாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி சாப்பிட்ற குட்டீஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 2 டைமாவது எக்ஸ்ட்ராவாக வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீக் உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க அழும்போது ஹஸ்பண்ட் தூங்குனாங்களா இல்லையான்னு ஷேர் பண்ணுங்கள்.